வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வானொலி நிகழ்ச்சியான மன் கி பாத் குறித்த கலை கண்காட்சியை நாளை முதல் வரும் 22ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைவர்களின் 2வது தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு பணிக்குழு மாநாட்டை தொடக்கி வைக்க உள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவிற்கான உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் இந்த இலக்கை அடைவதற்கான திட்டத்தை உருவாக்கவும் இந்த மாநாடு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இயக்கத்தின் மூலம் 4794 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அழிக்கப்பட உள்ளதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் ஒரு நாள் நீட்டித்துள்ளதாக அறிவித்துள்ளது. நேற்று தொழில்நுட்ப காரணங்களால் இணையதளம் மூலம் கணக்கு தாக்கல் செய்வதில் தடை ஏற்பட்டதால் இந்த நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நாளை நடைபெறவுள்ள ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் எனும் மத்திய அரசின் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். கம்பன் கலையரங்கில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாரம்பரிய இயற்கை விவசாயிகள் திருவிழாவை துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் மொத்த விவசாயத்தில் 50% 2030ஆம் ஆண்டிற்குள் இயற்கை விவசாயமாக மாற்றும் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 12வது ப்ரோ கபடி லீக் போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்று வருகிறது. இதன் நேற்றைய ஆட்டங்களில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி குஜராத் ஜெயன்ட்ஸ் அணியையும், பெங்களூரு புல்ஸ் அணி தெலுங்கு டைட்டன்ஸ் அணியையும் தோற்கடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.